+2 மாணவர்களுக்கு குளோபல் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி சாணக்கியா இணைந்து வழங்கும் என்ன படிக்கலாம் எங்கு படிக்கலாம் வழிகாட்டி நிகழ்ச்சி கலங்கரை விளக்கம் ஜனவரி 23ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 9:30 மணி முதல் 1:30 மணி வரை வேலுடையார் பள்ளி வளாகம், திருவாரூர். அனுமதி இலவசம். சமூக வலைதளத்தில் பெண் ஒருவர் வெளியிட்ட பாலியல் துன்புறுத்தல் புகாரை தொடர்ந்து மன உளைச்சலுக்கு ஆளான 40 வயது நபர் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் கேரளாவில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஜனவரி 16ஆம் தேதி பையனூர் ரயில் நிலையத்தில் இருந்து பேருந்து நிலையம் வரை சென்ற ஒரு பேருந்தில் அதிகப்படியான கூட்ட நெரிசல் இருந்துள்ளது. அதில் பயணித்த பெண் ஒருவர் அதே பேருந்தில் பயணித்த கோழிக்கோடு கோவிந்தாபுரம் பகுதியைச் சேர்ந்த 40 வயது நபர் ஒருவர் தன்னை பாலியல் ரீதியாக சீண்டுவதாக கூறி வீடியோ ஒன்றை பதிவு செய்து அதை சமூக வலைதளங்களில் வெளியிட்டுள்ளார். இந்த வீடியோ சமூக வலைதளத்தில் அதிவேகமாக பரவி 2 நாட்களில் 20 லட்சத்திற்கும் அதிகமான பார்வையாளர்களை கடந்துள்ளது. அதைத் தொடர்ந்து அந்த 40 வயது நபருக்கு பலரும் இது குறித்து கேள்வி எழுப்பியதால் மன உளைச்சலில் வீட்டில் யாரும் இல்லாத நேரத்தில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார். பல முறை அவரை தொடர்பு கொள்ள முயன்றும் அவர் அழைப்பை ஏற்காததாலும் நீண்ட நேரமாக வீடு பூட்டியே இருந்ததாலும் சந்தேகமடைந்த அக்கம்பக்கத்தினர் கதவை உடைத்து உள்ளே சென்றபோது அவர் தூக்கில் தொங்கிய நிலையில் இருந்துள்ளார். உடனடியாக போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதை அடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் சடலத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்துள்ளனர். இந்த சம்பவம் குறித்த அந்த நபரின் குடும்பத்தார் கூறுகையில், அவர் கோழிக்கோட்டில் ஒரு துணிக்கடையில் வேலை செய்து வருகிறார். வேலை நிமித்தமாகவே அவர் பேருந்தில் பயணித்தார். அவர் தற்செயல்களுக்கு அப்பாற்பட்டவர். ஆன்லைன் விளம்பரத்திற்காக திட்டமிட்டு எடுக்கப்பட்ட அந்த வீடியோ மூலம் அவரது நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கப்பட்டுள்ளது என்று குற்றம் சாட்டியுள்ளார். சமூக வலைதளங்கள் மூலம் நடத்தப்பட்ட கேரக்டர் அசோசியேஷன் மற்றும் ஆன்லைன் வசவுகளே அவரது தற்கொலைக்கு காரணம் என்று அவர்களை வாதிடுகின்றனர். இந்த சம்பவம் தொடர்பாக கோழிக்கோடு மருத்துவக் கல்லூரி போலீசார் சந்தேக மரணம் என்ற அடிப்படையில் வழக்கு பதிவு செய்து விசாரணையை தொடங்கியுள்ளனர். வீடியோவை பதிவிட்ட பெண் மற்றும் தற்கொலை செய்து கொண்ட நபரின் குடும்பத்தினர் என 2 தரப்பு புகார்களையும் போலீசார் ஆய்வு செய்து வருகின்றனர்.